வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற செக்ஷன் பாத்தீங்கன்னா BX4005 and Discrete Mathematics relevant எக்ஸாம் எழுதுறவங்களுக்கான டாபிக். தட் இஸ் நம்ம Discrete Mathematics பேப்பர்ல யூனிட் 2ல பார்க்க வேண்டிய காம்பினேட்டரிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர்ல இருக்கிற டாபிக்ஸ் பார்க்குறோம். ஆல்ரெடி நம்ம 2 or 3 ப்ராப்ளம்ஸ் இதுக்கு ரெலவெண்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். இந்த டாபிக் ரெலவெண்ட்டாக இப்போ மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனில் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் என்னென்னவோ அதுக்கான சொல்யூஷன் மட்டும் பார்க்கலாம். Show that a power n minus b power n is divisible by a minus b. இவங்களே கொடுத்துட்டாங்க a power n minus b power n is divisible by a minus bங்கிறதுக்கு நம்ம ப்ரூஃப் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டகரி மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனில் கேட்குறாங்கன்னா நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். கிவன் ஸோ ஃபர்ஸ்ட்டு கிவன் டேட்டாவை p of n எடுத்து எழுதிக்கலாம். ஸோ p of n equal to a power n minus b power n divisible by தான் divided byன்னு கொடுக்கல. ஸோ divisible by a minus b மட்டும் நோட் பண்ணுங்கள், இல்லை லிட்ரலாக எழுதிருங்க. இதை ஸ்டேட்மெண்ட் 1 எடுத்துக்கலாம். நார்மலாக மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் மெத்தட் கேட்குறாங்க, இல்லை நமக்கு ப்ரூஃப் கொடுக்குறாங்கன்னா நம்ம மொத்தம் 4 ஸ்டெப்பில் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 4 ஸ்டெப் தான் எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் எந்த மாதிரி கேட்டகரியில் உங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனில் கேட்டாலும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் இந்த 4 ஸ்டெப்ஸ் தான். ஸ்டெப் 1 பேசிஸ் ஸ்டெப். ஸோ பேசிஸ் ஸ்டெப்னா n ஈக்குவலன் டு 1க்கு தான் நம்ம செக் பண்ணணும். ஸோ கிவன் p of n ஈக்குவல் டு a பவர் n மைனஸ் b பவர் n. இதில் என்னோட வேல்யூ 1ன்னு எடுத்திங்கன்னா என்ன வந்திருக்கலாம்? p of 1 ஈக்குவல் டு a பவர் 1 மைனஸ் b பவர் 1. தட் இஸ் a மைனஸ் b. a மைனஸ் b is always divisible by a minus b. Therefore p of 1 is true. ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் n ஈக்குவலன் டு 1க்கு நம்ம செக் பண்ணோம். இட் இஸ் ட்ரூ ஃபார் n ஈக்குவலன் டு 1 at the function of a பவர் n மைனஸ் b பவர் n. Step 2. Step 2ல பார்த்தீங்கன்னா அசம்ஷனாக எடுப்பாங்க. Put n equivalent to k. Assume that p of k equal to a power k minus b power k is divisible by a minus b. Therefore p of k is true. அதாவது இது அசம்ஷனில் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். n equal to ஒரு kth டேர்ம் வர இந்த கேட்டகரி கரெக்ட் தான் அப்படின்னு நம்ம அசம்ஷன் எடுக்கலாம். ஸோ அசம்ஷனில் எடுத்தால் என்ன இருந்துக்கலாம்? a power k minus b power k equal to m into a minus b. That is a power k மட்டும் எனக்கு தேவை அப்படின்னா இது அடுத்த பார்ட்டில் எங்கேயாவது நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபார் அவர் கன்வீனியன்ட்காக மாற்றிக்கிட்டோம். a பவர் k ஈக்குவல் டு b பவர் k ப்ளஸ் m இன்ட்டு a மைனஸ் b. இது ஸ்டெப் 2ல் n ஈக்குவலன் டு கேக்கு மட்டும் அசம்ஷனாக எழுதிக்கலாம். அடுத்து ஸ்டெப் 3. ஸ்டெப் 3ல் பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் கொடுக்கணும். இண்டக்டிவ் ஸ்டெப், அதாவது n ஈக்குவலன் டு k ப்ளஸ் 1க்கும் இந்த கேட்டகரி கரெக்டு தான், ப்ராப்ளம் ஆன்சர் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், நம்ம ப்ரூஃப் கொடுப்போம். தட் இஸ் p ஆஃப் k ப்ளஸ் 1 ஈக்குவலன் டு a பவர் k ப்ளஸ் 1 மைனஸ் b பவர் k ப்ளஸ் 1. இதை மாற்றினா என்ன வந்திருக்கலாம்? a பவர் k இன்ட்டு a பவர் 1 பதிலாக a மைனஸ் b பவர் k இன்ட்டு b பவர் 1. இப்போ நமக்கு a பவர் kனா நம்ம ஆல்ரெடி ஸ்டெப் 2ல் நம்ம மாடிஃபை பண்ணியிருந்தோமா, எந்த ஆர்டர்னாலும் எடுத்துக்கலாம். நான் b பவர் kவை வச்சுட்டு இதை மாற்றிக்கிறேன்னா நம்மளுடைய விருப்பம் தான். ஸோ a பவர் kனா நமக்கு பாசிட்டிவ் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ a பவர் k ஈக்குவல் டு b பவர் k ப்ளஸ் m இன்ட்டு a மைனஸ் b. அந்த ஆர்டரை இங்கே அப்ளை பண்ணுங்கள். a இன்ட்டு இந்த ஏக்கு இந்த a எடுத்துக்கலாம், மைனஸ் b பவர் k இன்ட்டு b. ஸோ இப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் a மைனஸ் b வருதான்னு செக் பண்ணலாம். இப்போ இதை ஒர்க் அவுட் பண்ணால் என்ன இருந்திருக்கலாம்? a மைனஸ் b ப்ளஸ் a b பவர் k மைனஸ் வெளியில் இருந்த ஆர்டர் b இன்ட்டு b பவர் k. இப்போ இதை மாடுலேட் பண்ணால் a மைனஸ் b இன்ட்டு m இதை ஜஸ்ட்டு நம்ம மாற்றி எழுதியிருக்கோம். ப்ளஸ் இதில் b பவர் கேவை காமனாக எடுத்துருங்க, ரிமைனிங் இருக்கிற டேர்ம் a மைனஸ் b. தட் இஸ் a மைனஸ் b காமனாக எடுத்துட்டா ma ப்ளஸ் b பவர் k. a மைனஸ் b இன்ட்டு சம் அதர் டேர்ம் எந்த நம்பராக, தட் இஸ் ஏதாவது இப்போ 5 மல்டிபிள் ஆஃப் a மைனஸ் பிக்கு பதிலாக நமக்கு ஒரு வேளை 5 கொடுக்குறாங்கன்னா 5 டேர்ம் வந்தால் கண்டிப்பாக அந்த நம்பர் ஃபுல்லாகவே 5ஆல் மல்டிப்ளை பண்ணுற டிவைட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ விச் இஸ் மல்டிபிள் ஆஃப் a மைனஸ் b. தேர்ஃபோர் இந்த கேட்டகரி ஆல் ஆர் டிவிசிபிள் பை a மைனஸ் b. அப்போ இந்த ஆர்டர் ஃபுல்லாக a மைனஸ் பியால் டிவிசிபிள் பைங்கிற மாதிரி நம்ம எழுதுறதுனால p ஆஃப் k ப்ளஸ் 1 இஸ் ட்ரூ இப்படின்னு நம்ம ஸ்டெப் 3க்கு ஸ்டேட்மெண்ட் முடிக்கலாம். ஸ்டெப் 4 நமக்கு ஸ்டெப் 1 அண்ட் ஸ்டெப் 3ல் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால ஹேன்ஸ் p ஆஃப் n ஈக்குவல் டு a பவர் n மைனஸ் b பவர் n இஸ் டிவிசிபிள் பை a மைனஸ் பின்னு கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா நம்ம ஸ்டெப் 1 n ஈக்குவலன் டு 1, ஸ்டெப் 2 n ஈக்குவலன் டு k அசம்ஷனில் எழுதுங்க. ஸ்டெப் 3ல் ப்ரூஃப் கொடுத்தா முடிஞ்சது. இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். செகண்ட் ப்ராப்ளம், ப்ரூவ் தட் 8 பவர் n மைனஸ் 3 பவர் n இஸ் மல்டிபிள் ஆஃப் 5. இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லெட் p ஆஃப் n விச் இஸ் ஈக்குவல் டு 8 பவர் n மைனஸ் 3 பவர் n பி a மல்டிபிள் ஆஃப் 5. நம்ம p ஆஃப் n நேம் மட்டும் எடுத்துக்கலாம்.
ஸோ சேம் ப்ரொசீஜர் தான், 4 ஸ்டெப்பில் தான் நம்ம ப்ரூஃப் பார்க்கணும். ஸ்டெப் 1 பேசிஸ் ஸ்டெப் ஃபார் n which is equivalent to 1. That is p of 1 equivalent to n equivalent to 1 எடுத்திங்கன்னா என்ன இருக்கலாம், 8 power 1 minus 3 power 1. அப்போ 8 minus 3 னா 5. 5 is always multiple of 5. Therefore n equivalent to 1 is true. அடுத்த கேஸாக ஸ்டெப் 2. ஸ்டெப் 2ல n equivalent to k எடுத்துக்கலாம். ஸோ n which is equivalent to k எடுத்திங்கன்னா p of a equal to 8 power k minus 3 power k is a multiple of 5 is true. அப்படின்னு நம்ம ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதிக்கலாம். ஸோ ப்ரீவியஸாக பார்த்த மெத்தட்லேயே ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். 8 power k minus 3 power k equal to 5 into multiple of termங்கிறப்ப ஒரு mனு எடுத்துக்கலாம். வேறு m belong to z plus பாசிட்டிவ் வேல்யூவில் எடுத்துக்கலாம். இப்போ 8 power k which is equivalent to 5m plus 3 power k. இப்போ ஸ்டெப் 3ல இண்டக்டிவ் ஸ்டெப் ஃபார் n equivalent to k plus 1க்கு எடுக்கலாம். கிளைம் p of k plus 1 is true. That is p of k plus 1ங்கிறப்ப நம்ம என்ன எழுதலாம், 8 power n minus 3 power nக்கு 8 power k plus 1 minus 3 power k plus 1. இதை ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா என்ன வந்திருக்கலாம், 8 power k into 8 minus 3 power k into 3. இப்போ 8 power kக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம், 5m plus 3 power k. இதை எடுத்து எழுதுங்க, into 8 minus 3 power k into 3. இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா 5m into 8 3 power k into 8 minus 3 into 3 power k. இப்போ என்ன நம்ம ப்ரூஃப் கொடுக்கணும், மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இந்த ஆர்டர் 5ல் இருக்குது. ஸோ இந்த ஆர்டர் அப்படியே இருக்கட்டும், 5 into 8m ப்ளஸ் இந்த ஆர்டரை நம்ம மாடுலேட் பண்ண என்ன இருந்திருக்கலாம், 8 3 power k minus 3 into 3 power k ஒர்க் அவுட் பண்ணால் we got 5 into 3 power k. ஸோ எல்லாத்துலேயுமே 5 காமனாக எடுத்துருங்க. அப்போ 8 power m plus 3 power k. 5 into the term இருந்ததுனாலே it's a multiple of 5 which is a multiple of 5. So இப்போ 5 into 7 exist ஆகுதுன்னா 35. 35 is multiple of 5. அந்த ஆர்டரில் நம்ம எடுத்துக்கணும் for all m. Therefore p of k plus 1 is true. Step 3ல நமக்கு multiple of 5 வரதுனால p of k plus 1 is also true. Step 4. Hence mathematical induction 8 power n minus 3 power n is a multiple of 5 for all n நம்ம முடிக்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளமில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நமக்கு கண்டிப்பாக யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்குறாங்க. டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் எழுதுகிறவங்க அடிக்கடி இந்த மாதிரி கொஷின் எழுதுகிற மாதிரி எனக்கு தெரியுது. நான் பார்த்த ஒரு 2 or 3 கொஷின்லேயே இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. இந்த கொஷினில் இந்த மாடலில் கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி கேட்டாலும் நம்ம இந்த 4 ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ண போகிறோங்கிறப்ப நமக்கு ஸ்டெப் 3ல தான் கொஞ்சம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த கேட்டகரியில். அதை மட்டும் தரவாக பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும், ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். டவுட் இருந்ததுன்னா கணித பழிக்கு மெயில் அனுப்புங்க. தேங்க்யூ.